பிரியாணி வர வாசனை தெரியுது, வந்துருச்சு. ரைட், வா தொடுறப்பயே சாஃப்ட்டுடா, எல்லாம் மசாலாவாக வச்சு கொடுங்கன்னு. ஆஹா, 4 பீஸ் நறுக்குன்னு போட்டிருக்காங்க. வா இது சரியான பீஸு. எடுத்து அப்படியே மேலே வச்சு எல்லாம் பெரட்டி, ஆஹா ஆகா. ஒரு கால் மட்டும் வெளியே வந்திருக்கு, காலை உள்ளே வச்சு உட்காருப்பா தம்பி, இந்த வர இருக்கும், காலை உடைக்கிறேன். பா ரொம்ப சரியாக இருக்குல்ல பா, ஒரு படா கால் கைஸ். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுடி பிரபு. 1 வீக்காக சோஷியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் வெளியே இருந்தேன். எஸ், மென்டல் பீஸ்க்காக. அண்ட் இப்போ ஐம் ஓகே. அண்டு இன்னும் நல்லா ஓகே ஆகிறதுக்கு நம்ம இந்த கடைக்கு வந்திருக்கோம். ஸோ எஸ், கல்யாண பவன் பிரியாணிக்கு வந்திருக்கோங்க. ஸோ இந்த கடைக்கு வந்து நான் ரொம்ப வருஷமாக வந்து சாப்பிட்ணும், இந்த பிரியாணி டேஸ்ட் பண்ணதே இல்லை நான் இப்போ வரைக்கும். ஸோ ஆனால் சாப்பிட்ணுன்னு நினைப்பேன், இங்கே வந்து வீடியோ எடுக்கணும்னு. பட் வர முடியாமல் இருந்தது. எதுக்கு இந்த 1 வீக்கை நான் வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து வெளியே இருந்தேன்னா, டு இம்ப்ரூவ் சம்திங். ஸோ சும்மா இந்த ஒரு சேடாவோ இல்லை இதுவோ அந்த மாதிரி நெகட்டிவான ரெஸ்ட்டு கிடையாது, இது பாசிட்டிவான ரெஸ்ட் தான். ஐ எம் ஃபுல்லி சார்ஜ்டு நவ், சீரியஸ்லி. ஸோ இங்கே அதுவும் இன்னும் நல்லா சார்ஜ் பண்ணலான்னு தான் இங்கே வந்தேன். சரி, எங்கே போகலான்னு யோசிக்கிறப்ப ரொம்ப நாளாக நம்ம எதை பண்ணாமல் இருக்கோம், அதை பண்ணுவோம். ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு ஃபுட்டை ட்ரை பண்ணணும்னு நினைப்போம், ட்ரை பண்ணாமல் இருப்போம்ல, அப்படி ஒரு கடைக்கு வருவோம் அப்படின்ட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இவங்க தான் வந்து ஃபஸ்ட் சென்னையில் வந்து இந்த கல்யாண ஸ்டைல் பிரியாணி வந்து கொடுக்க ஆரம்பிச்சது. இப்போ நம்ம ஏகப்பட்ட கடைகள் இருக்குது, பட் இவங்க தான் கொடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் யா, தே ஆர் மோர் தென் 20+ இயர்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அவங்களோட மட்டன் அண்ட் சிக்கன் பிரியாணி வந்து ட்ரை பண்ணலாம். லெட்ஸ் கோ இன்சைட். உள்ளே வந்தாச்சு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா வாழை இலை. வந்தோடனே நான் என்ன சொல்லியிருப்பேன் உங்களுக்கே தெரியும், மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெண்டுமே சொல்லியிருக்கேன். ரைட்டா கைஸ், அந்த கத்திரிக்காவை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, சூப்பராக இருக்குது கத்திரிக்காய் பார்க்கறதுக்கு. ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் டு ட்ரை த பிரியாணி. என் லைஃப்பில் பல பிரியாணி சாப்பிட்ருப்பேன். அது நீங்களே இது ஏன் பறந்துட்டுருக்கு 2 சைட்லேயும் வீடா. ஸோ பல பிரியாணி சாப்பிட்ருக்கேன். ஆனாலுமே ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கடையில் பிரியாணி ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்றப்ப அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து அடிச்சிக்கவே முடியல. அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது கைஸ். ஃபஸ்ட் டைம் ஏதோ நம்ம விஷயத்த பண்ணுறப்போ ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு ஜாலியாக இருப்போம்ல, அந்த மாதிரி இருக்கேன். மறட்டோம் அந்த பிரியாணி பார்த்து சூப்பராக இருந்தது. இட்ஸ் ட்ரூலிங். ஸோ கைஸ், பிரியாணி வர வாசனை தெரியுது, வந்துருச்சு. ரைட், அவங்களோட மட்டன் பிரியாணி 65 வந்துருச்சு. அந்த மட்டன் பிரியாணி பார்க்குறதுக்கு அந்த கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு பிரியாணி இருக்கும்ல, ஒரு கலர், அது அப்படியே இருக்குது. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அதை அப்படியே வாழை இலையில் போடுவோம். வா தொடுறப்பயே சாஃப்ட்டுடா, எல்லாம் மசாலாவாக வச்சு கொடுங்கன்னு. ஆஹா ஆஹா, இங்கே பாருங்கள், ஆவி பறக்க மட்டன் தான். இந்த பிரியாணின்னு வந்துட்டால் மட்டும் அது என்னென்னே சொல்ல முடியாது, அந்த மட்டனை அடிச்சிக்கவே முடியாது. அண்ட் அடியில் பீஸ் அடித்து ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பிரியாணி அடி இது பேர். இதில் பீஸை அந்த குட்டி பிளேட்டில் வச்சு, ஆஹா மட்டன் பீஸு வாசனை தூக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, எனக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரைஸை ட்ரை பண்ணுவோம். இங்கே பாருங்களேன், ரைஸு செம்ம சாஃப்ட்டு. சீரியஸாக தொடுறப்ப கிரைன்ஸ் ஒரு ஆவரேஜான கிரைன்ஸ், ரொம்ப பெரிய கிரைன்ஸ் சொல்ல மாட்டேன், பட் ஒரு பிரியாணி ரைஸ் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. சூப்பர் சாஃப்ட்டு. மசாலா அந்த பட்டை கிராம்லாம் அப்படியே விசிபிளாகவே தெரியுது. இன்றைக்கி செம்மம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வா சூப்பர் சாஃப்ட். ஆனால் தொடுறப்ப வா கைஸ், ஒன் டாப் கிளாஸ் கல்யாண பிரியாணி கைஸ். ஆஹா, இவ்வளோ நாள் இது நான் சாப்பிடாமல் இருந்திருக்கேன் பாருங்கள். என்ன பண்ணுறது, இந்த கத்திரிக்காய் ரைத்தா அதெல்லாம் தேவைப்படுமான்னு கூட எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு பிரியாணியில் நல்ல ஒரு சூப்பர் மசாலா இருக்குது. மசாலா இந்த சென்ஸ் அந்த கல்யாண வீட்டில் போடுவாங்க தெரியுங்களா, அந்த ஒரு மாதிரி தக்காளி டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக, அப்படியே அந்த காரம் ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக, மட்டன் வாசம் தூக்கலாக, எல்லாமே தூக்கல் தான் இங்கே. அப்படி இருக்குது. அதில் எனக்கு இன்னும் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரியாணியோட சாஃப்ட்னஸ் வைஸ். கலர் வந்து ஓரளவு உங்களுக்கு டல்லாக இருக்க மாதிரி தெரியலாம், பட் சூப்பர் ரிச் மசாலா. எனக்கு என்ன இதில் ஹைலைட்டாக பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த சாஃப்ட்னஸ். அவ்வளோ ஒரு ரைஸு இவ்வளோ சாஃப்டாக எடுக்கிறப்போ குழஞ்சிரும் ரைஸு.
இப்படி தனித்தனியாக எடுக்க முடியாது. இது பார்க்கலாம், நீங்கள் கையில் உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிறப்ப பிரியாணியோட ரைஸ் வந்து குழஞ்சிரும். பட் அப்படி குழையாமல் நீட்டாக தாறுமாறாக எடுத்துருக்காங்க. நான் எதிர்பார்த்து வந்ததோட சூப்பராக இருக்குது. ஹாப்பினஸ் இன் எவ்ரி பைட் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அருமை. பட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு பிரியாணி ரைஸ் மட்டும் நல்லா இருந்துட்டால் மட்டும் அந்த பிரியாணி சூப்பர்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த பிரியாணியோட கறி ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். கறி அதில் போட்டிருக்க பீஸு கரையுது. எத்தனை பீஸ் போட்டிருக்கேன்? 4 பீஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே இன்னும் நிறைய பீஸ் இருக்கும். ஆனால் இது இருக்கிற பீஸு அவ்வளோ சாஃப்ட்டு. அடியில் பீஸு மசாலாவோட 4 பீஸ் நறுக்குன்னு போட்டிருக்காங்க. இது சரியான பீஸு. நான் தான் சொன்னேனே, நம்ம எப்பவுமே தேடணும், அப்போ தான் கிடைக்கும். உட்டன் பீசஸ் ஆஃப் த மீட்டு இங்கே பாருங்கள். சான்ஸே இல்லை. இந்த பீஸை அள்ளி வாயில் போட போகிறேன்னு நினைக்கிறப்பவே சந்தோஷமாக இருக்குது. நல்லா போடா. இட்ஸ் மீட்டி, ஃப்ளேவர்ஃபுல். அந்த பிரியாணி மசாலா வந்து மட்டனுக்குள்ளே இறங்கி ஆஹா அப்படி இருக்குது. எப்போயுமே எனக்கு நல்லி கிடைக்கும், இன்றைக்கி கிடைக்கல. மட்டன் மீட் வந்து அந்த ஒரு கொழுப்பு தன்மையோடு சேர்ந்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மட்டன் மீட்டு. அது ஹைலைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டனை கொழுப்போடு போட்டிருக்கிறதும் அண்ட் அதில் சூப்பராக அந்த உட்டன் பீசஸ் ஆஃப் மீட்னு சொல்லுவோம்ல, நல்லா வேக வச்சுருக்காங்க. சூப்பராக தம் போட்டிருக்காங்க போல். அந்த பிரியாணி மசாலாவும் அவ்வளோ இறங்கியிருக்கனால அவ்வளோ சூப்பராக இருக்குது. இட்ஸ் டூ குட் கைஸ். அவ்வளோதான். நான் எக்ஸாஜரேட் பண்ணலன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். நிறைய பேர் இந்த கடையில் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோன்னா எனக்கு இங்கே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி பிரியாணி ரொம்ப பிடிக்கும். விசிபிளாகவே இந்த ஏலக்காய், கிராம்பு அவ்வளோ நிறையா போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு இப்போ அவங்களோட சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணணுமான்னு தோணுது. மேபி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ வருவோம் வந்து அவங்களோட கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு பார்க்க. கத்திரிக்காய் வைக்கும் போதே காலியான நான் லஸ்ஸி எடுத்து அப்படியே மேலே வச்சு நல்லா பெரட்டி ஆஹா கொழுப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மேலே வைக்கிறப்ப கொலன்னு ஆகுது. அப்படியே அதில் பீஸ் எடுத்து வச்சு ரைத்தா விட்றக்கூடாது, என்ன இருந்தாலும் நம்ம பையன். ரைத்தா துள்ள வச்சு அப்படியே மூடி கல்யாண பவன் பிரியாணியில் ஒரு மிகப்பெரிய பைட்டாக போயிடலாம். நெக்ஸ்ட் லெவல் கைஸ். கத்திரிக்காயும் அப்படியே பெரட்டி அடிச்சிக்கிட்டே இருக்கலாம். பிரியாணி யார்கிட்டையுமே பேசக்கூடாது. நம்ம பிரியாணிலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா வந்துருங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா வந்துட்டு உட்காந்து அவ்வளோதான். அந்த உங்களுக்கு இருக்க பிரச்சனைலாம் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் மறந்துடலாம். அப்படியே சாப்பிட்டுட்டே மட்டும் இருங்க. நல்லா நாட்டியம் ஆடிட்டுருக்கு அந்த மசாலா மட்டன் டேஸ்ட்லாம். பட் இதை டிஸ்டர்ப் பண்ணுமான்னு நினைக்கிற சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணுறதுக்கு. பட் ஸ்டில் நம்ம வந்திருக்கிறது அதுக்கு தான். ஸோ நெக்ஸ்ட்டு சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணுவோம். சிக்கன் பிரியாணி வந்துருக்கு. உள்ளேருந்து ஒரு கன் தெரியுது. ஆஹா இங்கே பாருங்கள், சிக்கன் பிரியாணியும் பார்க்கறதுக்கு சூப்பராக தான்டா இருக்குது. நான் வேணான்னு நினச்சேன், ஆனால் பார்க்கறதுக்கு பங்கமாக இருக்குது. சுட இருக்குது. ஒரு கால் மட்டும் வெளியே வந்துருக்கு. காலை உள்ளே வச்சு உட்காருப்பா தம்பி, இந்த வர இருக்கும் காலை உடைக்கிறேன். இதுவும் நல்ல அரோமேட்டிக்காக தான் இருக்குது. அண்ட் இதுலேயும் அந்த மசாலாஸ்லாம் மேலே நீங்கள் பிரியாணியை பார்க்குறப்பே தெரியும். எந்த எட்டி பார்த்துட்ருக்கேன். இப்போ எடுத்தால் உளுந்துரும் போல். இல்லை கறியே உள்ளே மாட்டிக்குவேன். இரு அவனை கரெக்டாக காலை வாரணும். ஏன்னா செம சாஃப்டாக இருக்கும் போல். இப்போ நான் ஏன் தெரியுமா காலை வரல, ஏன்னா இப்படி வாரினா இப்படி வந்துடுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு படா கால் கேஸ் ஆவி பறக்க இருக்குது. இப்போ சரியான கால்ரா. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 பீஸ் போட்டிருக்காங்க உள்ளே. இதுலேயே தெரிஞ்சிச்சு எனக்கு. பாருங்க ரொம்ப சரியாக இருக்குல்ல, சூப்பர் சாஃப்டாக இருந்திருக்கு. நான் என்ன தெரிஞ்சு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கைஸ். கறி சிக்கன் மீட்டு வேறு லெவலு கைஸ். நான் சிக்கனை ட்ரை பண்ண வேணாம்னு நினச்சேன், ஆனால் அந்த வந்தோடனே அந்த உள்ளேருந்து உருவ போகிறப்ப தெரிஞ்சிச்சு இது என்ன லூஸாக இருக்குது அப்படின்னு. அந்த அளவுக்கு சாஃப்ட்டு கைஸ். பிரியாணி ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. மட்டன் பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்குது. இதில் நிறையா அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுருக்குது. அங்கங்கே கை வாயில் வந்து மாட்டுதுப்பா. டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். மட்டன் பிரியாணியோட கிளம்பலான்னு பார்த்தேன். சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டாக பண்ணாலே அந்த கடை வந்து ஒரு செம்ம கடை தான் கைஸ். ஏன்னா அது அசால்ட்டாக விட்ருவாங்க நிறைய இடத்துல. ஈக்குவலான மசாலாஸ் இருக்குது. இன்னும் அந்த ஃப்ளேவர் தான் மாறுது. லைக் சிக்கனுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், மட்டனுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல,
அதுதான் மாறுதே தவிர பட் பிரியாணி வைஸ் அந்த மசாலா வைஸ் பார்க்குறப்ப ஒரு பெரிய சேஞ்ச் இல்லை. இது ஒரு 9.5னா இதுக்கு ஒரு 9. அந்த மசாலாஸ் மட்டும் தனியாக சொல்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரைஸை அதே தான் சாஃப்ட்னஸ் வந்து அதை விட கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது தவிர பட் டேஸ்ட்டு வேறு மாதிரி. நீங்கள் ஒரு சிக்கன் பிரியாணியில் வராதிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அந்த மட்டன் தான் ட்ரை பண்ணணுன்னு சில கடையிலலாம் சொல்லுவேன். அந்த மட்டன் ட்ரை பண்ணுங்க போத். அதில் போட்டிருந்த பீஸஸ்ஸு பீஸ் ஆகிடுச்சுடா. அவ்வளோ சாஃப்ட்டு. இங்கே பாருங்கள், எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ சாஃப்ட்டு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜூஸி, நாட் ஸோ மச் ஆஃப் மசாலா இந்த சிக்கன், பட் ஸ்டில் இஸ் டேஸ்டி. சுட சாப்பிட்ருக்கேன், அதுதான் மேட்ரு. எனக்கு இருந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே இந்த பிரியாணி வழியாக இறங்கின மாதிரி இருக்குது. வெரி குட். இப்போ போமா லாஸ்ட்டாக ஒரு பெரிய போயிட்டு கத்திரிக்காய். இது என்ன கத்திரிக்காய் கிடையாது, பட் ஒரு நல்ல கத்திரிக்காய். வா எல்லாம் போட்டு பெரட்டி இல்லை பெரிய நம்ம எதாவது பெருசாக பண்ணலான்னு நினைக்கிறப்ப தான் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் குறுக்க வரும். பட் அதுக்காக நம்ம பண்ணுறதை நம்ம நிறுத்திடக்கூடாது. இப்படி தூக்கி போட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும். இது நான் பிரியாணிக்கு மட்டும் சொல்ல, வாழ்க்கையிலேருந்து தான் சொல்கிறேன். ரைட் எடுத்துள்ள வச்சு பீசஸ்லாம் ஏன்னா குடும்பமாக கிடக்கு என் பக்கத்தில். ஸ்வீட் வச்சு சாப்பிட சொல்கிறாங்க. அது நான் பண்ணவே மாட்டேன் எப்பயுமே. அது பிரெட் அல்வா வச்சு சில பேர் சாப்பிடுவாங்க. ஆனால் இது கேசரி எல்லாத்தையும் வச்சு மூடி ஒரு மிகப்பெரிய போயிட்டா போயிடலாம். ஹோல்சம் சிக்கன் பிரியாணி அடாடாடா இன்பமாக இருக்குது ஐயா. 65 மறந்தே இதுதான் நம்மக்கிட்ட இருக்க கெட்ட பழக்கம். 65 வாங்கினேன், ஆனால் இது சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டில் அதை நான் மறந்துட்டேன். லெட்ஸ் ட்ரை சம் 65 கைஸ். இவங்ககிட்ட 65 நல்லா இருக்குன்னு அவங்களே சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எஸ், இட்ஸ் டூ குட். லைக் நம்ம நார்மல் 65 சாப்பிடுவோம். அப்படி நம்ம கல்யாண வீட்டில் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 65 மஸ்ட் ட்ரை தான் இது. அதை நான் கண்டுக்காமல் விட்டது ரொம்ப தப்பு தான். பட் சூப்பராக இருக்குது மசாலா. மசாலா ரெடி குட். இன்னொன்று கூட சாப்பிடலாம் போல. 65 பங்கம் கைஸ். இந்த அளவுக்கு நல்ல ஒரு பிரியாணிக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவைப்படாது. பட் ஸ்டில் நீங்கள் ஒரு வெறி கொண்டு ஆள் உங்களுக்கு 65 சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். எஸ், பொறுமையாக பிரியாணி முடிச்சுட்டு வரேன். ஸோ கைஸ், சாப்பிட்டாச்சு, பில்லு பே பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு. பிரியாணி எப்படி இருந்தது ப்ரிப்பேர்னு கேட்டிங்கன்னா, பிரியாணி அலோன் வேறு லெவல். ஒரு திருப்தியான ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் தெரியுங்களா, அந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. அவங்களோட மட்டன் பிரியாணி வந்து 370 ருபீஸ், சிக்கன் பிரியாணி 290 ருபீஸ். ப்ரைஸ் உங்களுக்கு பார்க்குறப்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தெரியலாம். எஸ், ஆனால் எப்போயுமே நான் சொல்கிறது தான், காசுக்கேற்ற மேட்ரு தான் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நல்ல ஃபுட் கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது. ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் நிறையா இருக்குது. இன்னும் நிறைய சூப்பரான வீடியோஸ்லாம் வரப்போகுது. ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ. See you in a great video. Thanks for watching. Tata bye bye from Kalyana Bhavan Biryani.